ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, தரங்கம்பாடி சுற்றி பார்க்க போகிறோங்க. இந்த தரங்கம்பாடி எங்கே இருக்குன்னா, திருக்கடையூர் பக்கத்தில் இருக்குதுங்க. ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட சீர்காழி அது அந்த ரூட்டு. அங்கே என்ன இருக்குன்னா, இந்த டேனிஷ் கோட்டை அப்படின்ற கோட்டை இருக்குது. அந்த கோட்டையை தான் நம்ம இப்போ சுற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ்லாம் ரொம்ப கம்மி தான், 5 ருபீஸ் 10 ருபீஸ் அந்த மாதிரி தான். அங்கே போயிட்டு நல்லா ஒரு 1 hour 2 hours நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். நல்லா இருக்குது. அந்த டேனிஷ் பீப்புள் வந்து இது வந்து நான் சின்ன பிள்ளையில போயிருக்கேன். இந்த கோட்டை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சுரங்கம் மாதிரி இருக்கும். அண்டர் கிரவுண்டில் இருக்கும். நிறைய ரூம்ஸ்லாம் இருக்கும். வாங்க நம்ம வந்து இந்த டேனிஷ் கோட்டையை சுற்றி பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இதில் பாருங்கள், பக்கத்துலேயே பீச்சும் இருக்கும். நம்ம கிட்டக்கு போய் பீச்சும் பார்க்கலாம். இங்கே இந்த தரங்கம்பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து ட்ராங்குபர் அப்படின்வாங்க. இது வந்து சென்டிமெண்டலாக இந்த பிளேஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த ஊரில் தங்கி டீச்சர் ட்ரைனிங் படித்து அப்புறம் டீச்சராக இருந்தவங்க. அதனால் தரங்கம்பாடியில் தான் தங்கி படித்தாங்களாம் அவங்க. அதனால் கொஞ்சம் இந்த ஊர் வந்து எங்களுக்கு சென்டிமெண்டலாக கொஞ்சம் ரிலேட்டட் ஆகும். நான் அந்த சைடு போகும்போது பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். இந்த தடவை போயிட்டு இந்த தரங்கம்பாடி பார்த்தேன். அங்கே உள்ளார மியூசியம் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த டேனிஷ் பீப்புள் யூஸ் பண்ண என்னென்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே வச்சுருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கிறது ஆஃபீஸ் ரூமுங்க. அடுத்தது வந்து இந்த மியூசியம் இருக்குது. அதுக்குள்ளே பாருங்கள் என்னென்ன அவங்க யூஸ் பண்ணது எல்லாமே நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு எஜுகேஷ்னல் டூர் மாதிரி ஸ்கூல்லலாம் அழைச்சிட்டு வருவாங்க. இது நான் வந்து கொஞ்சம் ஒரு 7th படிக்கும்போது நான் வந்திருக்கேன். இது வந்து எப்படின்னா, இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஈவினிங் டியூஷன், இந்த என்எஸ்எஸ் பீப்புளெலாம் வந்து ஈவினிங் டியூஷன் நடத்துவாங்க. அதுபோல் நான் வந்து ஈவினிங் டியூஷன் படித்தேன். பாருங்கள் இதில் என்னென்ன வச்சுருக்குறாங்க. அவங்க யூஸ் பண்ண ஓலைச்சுவடிகள்லாம் இருக்குது. அப்புறம் அந்த எழுத்தாணி, அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப அப்படியே வச்சுருக்குறாங்க மியூசியத்தில். இப்போவும் அவங்க யூஸ் பண்ணதெல்லாம் வச்சுருக்குறாங்க. சிலதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த கோட்டையோட அது வந்து அப்படியே உட்டில் செஞ்சு வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நான் 7th படிக்கும்போது இங்கே வந்திருக்கேங்க. நல்லா ஞாபகம் இருக்குது. வந்து முத்தையா சார்னு சொல்லுவோம், பாலச்சந்தர் சார், தியாகராஜன் சார் அப்படிலாம் வந்து அவங்களாம் அப்போ டிகிரி படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க சர்வீஸ்க்காக ஈவினிங் டியூஷன் நடத்தினாங்க, ஃப்ரீ டியூஷன். அவங்க அழைச்சிட்டு இருந்தாங்க இந்த டூர். அப்போ வந்து நான் இருக்கேன் நான். அப்படியே இப்போ போய் பார்க்கும்போது அப்படியே மலரும் நினைவுகள் மாதிரி அந்த அப்போ வந்ததெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு சின்ன கோட்டை தான் இருந்தாலும் நம்ம வந்து பார்க்கலாம். இதை பாருங்கள், அப்போ செஞ்ச இந்த கண்ணாடியில் செஞ்ச ஸ்டாண்டு, இந்த மண்ணால் சுட்டு செஞ்சு அவங்க யூஸ் பண்ணது அதெல்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. ஃபுல்லாகவே அந்த மியூசியம் வச்சுருக்குறாங்க. நாங்கள் போகும்போது கூட நிறைய ஸ்கூல் பிள்ளைங்க வந்திருந்தாங்க. கிளாஸ் மாதிரி அப்போ இருந்த அந்த கிளாஸில் செஞ்ச ஸ்டாண்டு, அந்த ஸ்டாண்ட் கிளாஸ் கூட வச்சுருந்தாங்க. முன்னாடி வச்சிருப்பாங்களா, அது மாதிரி இருக்குது பார்த்தா. நிறைய விபூதி வச்சுக்கிறேன் புகைப்பிடிப்பாங்க இல்லைங்களா, அது வந்து சுடுமண்ணில் செஞ்சுருந்துச்சு. அதுவும் வச்சுருந்தாங்க. நிறைய அங்கே இருந்த அந்த பொருட்கள்லாம் நான் வந்து சும்மா ஒரு கிளிப்ஸ் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் அதெல்லாம் வந்து அந்த மியூசியத்தில் வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி காயின் அது கூட எடுத்துருக்கிறேன் லாஸ்ட்டில். பாருங்கள், சங்கு, கடலுக்கு அடியில் இருக்கிற பக்கத்துலேயே பீச் இருக்குது இல்லைங்களா, அந்த கடலுக்கு அடியில் இருக்கிற சங்குலாம் கூட வச்சுருந்தாங்க. அந்த சங்குலேயே டிசைன் பண்ணதெல்லாம் கூட இருக்குது. டிசைனாக இருந்துச்சு. அதுவும் நான் எடுத்துருக்கிறேன். கிளாஸ் அவங்க யூஸ் பண்ணது எல்லாமே வச்சுருக்குறாங்க அதில். அப்புறம் எப்படி வந்தாங்க, அந்த கப்பல் மார்க்கம், நிறைய சிலைகள்லாம் கூட இருந்துச்சு. அந்த மியூசியத்தை நாங்கள் ஒரு 1/2 hour ஃபுல்லாகவே பார்த்தோம் நாங்கள், அவங்க வச்சுருக்கிற பொருட்கள் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெளியில் போனால் அந்த ரூம்ஸும் அப்போ வந்து சோல்ஜர்ஸ் தங்கியிருந்த ரூம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கூட போட்டிருக்கேன் நான். பாருங்கள், அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் பீச்சில் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணோம்.
இது வந்து மியூசியம், அவங்க யூஸ் பண்ண பொருட்கள்லாம் வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி பாருங்கள் நிறையா வாள், இந்த கத்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அதெல்லாம் வச்சுருக்காங்க நிறையா. அதுக்கப்புறம் இந்த திமிங்கலம் அதோட வேலோடைய ஸ்கெலிட்டன் கூட வச்சுருந்தாங்க. பாருங்கள் சிலைகள் கூட இருந்துச்சு நிறையா. அப்புறம் அந்த இது ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இல்லையா, அவங்க எப்படியா அந்த கடல் வழி மார்க்கம், இந்த பாருங்கள் இந்த சங்கில் அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து டேனிஷ் காயின்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, அவங்க யூஸ் பண்ண காயின்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் தான் இங்கே இருக்குது. குட்டி குட்டியாக இருந்துச்சு அது பாருங்கள். இந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணதெல்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. அப்புறம் வந்திங்கன்னா அந்த சிகரெட்டு பைப்ஸ்லாம் கூட நிறைய வச்சுருந்தாங்க. மண்ணில் செஞ்ச சிகரெட் பைப்ஸு அதெல்லாம் வந்து லைனாக வச்சுருந்தாங்க. பாருங்கள் ஸ்மோக்கிங் பைப்ஸு, இது வந்து டெரகோட்டா ஸ்மோக்கிங் பைப்ஸு, அதை மண்ணில் சுட்டது அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அப்போது அவங்களுடைய அந்த டேனிஷ் கோட்டையில் இருந்த காலத்தில் அவங்க உபயோகப்படுத்தின பொருட்கள்லாம் வந்து கொஞ்சம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் இந்த மியூசியத்தில் அப்படி பார்த்துட்டு வரலாம். அப்பா எவ்வளோ பெரிய பல்லப்பா அது. இது கூட இந்த போன்ஸ் தான் வந்து இந்த வேலோட போன்ஸு இங்கே வச்சுருந்தாங்க. இல்லை 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 அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம். இங்கே வந்து யார் யாரெல்லாம் அங்கே வந்து இருந்தாங்க கவர்னர் அப்படின்னு சொல்லிட்டு, இது இந்த கவர்னர் மாளிகை அதெல்லாம் இங்கே இருக்கிறதெல்லாம் சுற்றி ஃபோட்டோஸாக வச்சுருக்குறாங்க. எப்படி அவங்க வந்தாங்க, அந்த வே கூட நிறையா சிலை பேர்லாம் எழுதி வச்சுருந்தா நல்லா இருக்கு. சிலைகள் கூட பாருங்கள் நிறையா இருக்குது. காலபைரவரா இவர்? காலபைரவரா சிலைகள். இது வந்து பைரவர் காலபைரவர் மாதிரி இருந்துச்சு. இது வந்து பாட்டு அப்போ உபயோகப்படுத்தின பாட்டு. இங்கே பாருங்கள்லாம் ஹிஸ்டாரிக்கலாக அவங்க நிறையாவே எழுதிலாம் ஒட்டி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பொறுமையாக நீங்கள் படித்து பார்க்கறதுனா படிக்கலாம். ஏதாவது உங்களுக்கு வரலாற்று தகவல் தேவையாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் படித்து பார்க்கலாம். படித்து பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபுல்லாக அது எல்லாமே வந்து ஹிஸ்டாரிக்கல் நோட்ஸ் தான் இது எல்லாமே. அதெல்லாம் இந்த மியூசியத்திலே இருந்துச்சு. அதெல்லாம் பாருங்கள். இந்த ஸ்கூல்லேருந்து ட்ரிப்ஸ் கூட வந்திருக்குறாங்க. இது எப்போதுமே இங்கே வருவாங்க. இங்கே அந்த மாதிரி அழைச்சிட்டு வந்தாங்க. இவங்களை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கேட்டு கொஞ்சம் பேசியிருந்தாங்க. அவங்க ஒரு சார் கூட வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதுவும் நான் போட்டிருக்கேன். அது வந்து வர்ற வீடியோவில் அதுவும் பாருங்கள். நல்லா சொல்லியிருந்தாங்க. இது வந்து இந்த சைடு பீச்சு. நம்ம வந்து இது மேலேருந்து நான் எடுத்துருக்கிறேன். நம்ம கிட்டக்கையும் போகலாம். இது மேலேருந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம கீழே போய் பார்த்தா ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். இது வெளியில் வரும்போது இந்த இது பாருங்க ரூமாக இருக்குது. அப்போ வந்து சோல்ஜர்ஸ்லாம் தங்கி இருந்தது. அதெல்லாம் தனித்தனியாக நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ ரூம் ஃபார் கன் பவுட்ரு. இப்போ வெறும் குப்பை பவுட்ரு தான் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை அதில். இங்கே உள்ளார ஒரு கல்லுங்க. லிவிங் ரூம் ஃபார் சோல்ஜர்ஸ். எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. ஓ, இது ஓப்பனாக இருக்குதா வேற? வாவ். இதோ உள்ளார போய் பார்க்கலாம். எல்லாம் இப்போ கட்டுறாங்க பிளக் திரும்ப. சோல்ஜர்ஸ் தங்கும் வரையில் ஒரே ஒரு வென்டிலேஷனுக்கு மேலே ஒன்று இருக்கதான்.
நீர் கொண்டு வரும் வழி. நீர் கொண்டு வரும் வழி பாருங்கள். நம்ம பேசுகிறதும் எக்கோ ஆகுது. இன்னும் லெங்க்தியாக போகுது போல இருக்குது. அது ஏதோ வழி இருக்குது. தடுப்பா அது? ஏதோ அங்கே வழி இருக்குது. அது வழியாக தானே நீர் கொண்டு வரும் வழி. அதை திரும்பி போகுது வழி. வீரர்கள் தங்கும் அறை. எல்லாமே இது என்னது? கோழிகள் வளர்க்கும் அறை, பவுல்ட்ரி ரூம். ஆஹா, எல்லாம் இப்போ திரும்பி ரெனோவேஷன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்க? கோழிகள் வளர்க்கும் அறை. இது சமையல் அறை. கிச்சனாங்க. கிச்சன் எப்படி இருக்குது? கிச்சனும் சின்னதாக தான் இருக்கா இல்லை பெருசாக இருக்கா? ஒரு ரூமாக இருக்குது. கிச்சனும் இருக்குது. கிச்சன் சமையல் பொருட்கள் அறை, ஸ்டோர் ரூம் ஃபார் கிச்சன் திங்ஸ். எல்லாம் ஒயிட் வாஷ்லாம் பண்ணி வச்சுருக்குறாங்க. பீர் மற்றும் ஒயின் அறையாம்பாவா? பீர் மற்றும் ஒயின் அறை. வாங்க இது மேலே ஏறி பார்க்கலாம். பாவா இருக்கும் இதுக்கு எங்கேயோ. பீச் அழகாக தெரியுது இங்கே இருந்தோம். இதான் பாவா அண்டர். இங்கே பாருங்க நல்ல எக்கோ வரும். இதுதான் போய் பார்த்துருக்கோம். சூப்பர். எங்க நான் இது லைட்டு போடணுமே. சூப்பர் சூப்பர் சுரங்கம். ஏம் செமையாக இருக்குல்ல பாவா? எங்கே இருக்கீங்க நீங்கள்? வெளில வந்துட்டீங்களா? ஏன் வெளியில் வந்தீங்க? ரம்பா ஊர்வசி மேனகா ரசமான சிருங்காரம் உண்டாக்கும் தேவி. எடுத்தீங்களா? நீங்கள் எந்த ஸ்கூல்லேருந்து சார் வரீங்க? காரைக்கால் வடமரைக்காடு உயர்நிலைப்பள்ளியிலேருந்து வரேன் மேடம். ஓகே. பக்கத்தில் இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தான். டென்மார்க்குலேருந்து நிறைய சிறப்பாக அந்த கோட்டையை கட்டியிருக்காங்க. வரலாற்று சின்னம்னு சொன்னாங்க. நிறைய பார்க்க வேண்டிய இருக்குது. பழங்காலத்தில் பொருட்கள், அவங்க வந்து போர் செய்த ஆயுதங்கள், அப்புறம் கடற்கரையில் ஒதுங்கிய இந்த மீன்கள் நிறைய செய்திகளை பகிர்ந்துக்கிட்டீங்க. எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப. என்னப்பா எல்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? உங்களுக்கு இந்த ட்ரிப் எப்படி இருக்குது? எஜுகேஷனல் ட்ரிப் ரொம்ப நல்லா இருந்துச்சா? எக்ஸ்கேஷன் எந்த கிளாஸ் நீங்களா? 9th ஸ்டாண்டர்ட். ஓகே, வெரி குட். இந்த டேனிஷ் கோட்டையை நீங்களும் ரசித்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம் நண்பர்களே.